ஃபோர் கிளைமேட்டில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆன்செட் ஆஃப் த மான்சூன் அண்டு வித்ட்ராவல். இப்போ மான்சூன்ஸ் என்னென்னா ட்ரேட் வின்ஸ் மாதிரி ஸ்டெடி வின்ஸ் கிடையாது. பல்சேட்டிங் இன் நேச்சர்ஸ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ட்ரேட் வின்ஸ் பார்த்தோம், ஈஸ்டர்லி வின்ஸ், இதெல்லாம் என்னென்னா ஸ்டெடி வின்ஸ் பர்டிகுலர் டைரக்ஷனில் ப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் மான்சூன்ஸ் வின்ஸ் என்னென்னா வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ இதோட டியூரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 100 to 120 days. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மிட் ஜூன் டு எப்போ ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுதுன்னா ஜூன் டு செப்டம்பர். மான்சூன்ஸ் வர்ற டைம்ஸில் என்னென்னா நார்மல் ரெயின்ஃபால் சடனாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அது கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக கொஞ்ச நாளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ரெயின்ஃபால். இதை என்ன சொல்கிறோம்னா பர்ஸ்ட் ஆஃப் அ மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மான்சூன் சவுத்தர்ன் டிப் ஆஃப் அ இந்தியன் பெனின்சுலாவில் அறிவாகுது. சவுத்தர்ன் டிப்ஸில் அறிவாகுது. இப்போ இது என்னென்னா டூவாக டிவைட் ஆகுது. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அண்டு அரேபியன் சி பிரான்ச். இது பே ஆஃப் அரேபியன் சி பிரான்ச். நெக்ஸ்ட்டு இது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் ஆகுது. இப்போ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மும்பையை ரீச் பண்ணுது 10th ஜூனில். ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்னா இந்தியன் பெனின்சுலாவில் ஸ்டார்ட் அரைவ்ஸ் ஆகுது. 10th ஜூன் 10th என்னென்னா அரேபியன் சி பிரான்ச் மும்பையை ஹிட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எங்கன்னா அசாமில் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அசாமில் அரைவ்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லாஃப்டி மவுண்டைன்ஸ்னால் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வின்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பே ஆஃப் பெங்காலில் பிரான்ச்சஸில் இருந்து போகிறது என்னென்னா லாஃப்டி மவுண்டைன்ஸ்னால் டிஃப்ளெக்ட் ஆகி வேர்ஸ் சைடு மூவ் ஆகுது. கங்காட்டிக் பிளைன்ஸில் நெக்ஸ்ட்டு அரைவ்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பை மிட் ஜூனில் என்னென்னா மிட் ஜூனில் அரேபியன் சி பிரான்ச் என்னென்னா அரேபியன் சி பிரான்ச் ரான் ஆஃப் ஸ்கட்ச் அண்டு சௌராஷ்டிரா ரீஜியன்ஸ் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா இது எல்லாத்தையுமே என்னென்னா கவர் பண்ணுது மிட் ஜூனில். நெக்ஸ்ட் அரேபியன் சி பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் என்னென்னா மீட் ஆகுது, மெர்ஜ் ஆகுது வெஸ்டர்ன் பார்ட் கங்காட்டிக் பிளைன்ஸில் மெர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஜூன் 29 லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் என்னென்னா டெல்லியில் ரிசீவ் ஆகுது. என்னது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் டெல்லியில் ரிசீவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தானில் மான்சூன் அரைவ்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மிட் ஜூலையில் மான்சூன்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரியை கவர் பண்ணுது. இப்போ வித்ட்ரா ஆர் ரீட்ரீட் ஆஃப் மான்சூன்ஸ். இப்போ வித்ட்ரா ஆர் ரீட்ரீட் ஆஃப் மான்சூன்ஸ்னால் இப்போ ரீட்ரீட்டிங் மான்சூன்ஸ் என்னென்னா இப்போ வின்ஸ் லேண்ட் டு சி என்னென்னா ப்ளோ ஆகிறது தான் ரீட்ரீட்டிங் மான்சூன்ஸ். இப்போ ரீட்ரீட் மான்சூன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது பை இயர்லி செப்டம்பர். மிட் அக்டோபரில் நார்த்தன் ஹாஃப் ஆஃப் பெனின்சுலாவை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது சவுத்தர்ன் ஹாஃப் ஆஃப் பெனின்சுலாவையும் ரேபிட்டாக கவர் பண்ணிது. இயர்லி டிசம்பரில் மான்சூன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் வித்ட்ராப் ஆகுது. இப்போ ஐலாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மான்சூன் ஷவர்ஸை ஐலாண்ட்ஸ் சவுத் டு நார்த் ரிசீவ் பண்ணுது. லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் டு த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே மான்சூன் ஷவர்ஸ். நெக்ஸ்ட் வித்ட்ராவல் அப்போ நார்த் டு சவுத் ரெயின்ஃபால் அக்வர் ஆகுது. எந்த மந்த் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் டு த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரி. நெக்ஸ்ட்டு சீசன். இப்போ சீசனில் கோல்டு வெதர் சீசன் பார்க்க போகிறோம், வின்டர். இப்போ கோல்டு வெதர் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா மிட் நவம்பர். நார்த் இந்தியாவில் மிட் நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்கும். டிசம்பர் அண்டு ஜான்வரி கோல்டஸ்ட் மந்த். நார்த்தன் பார்ட்டில் ஜான்வரியும் டிசம்பரும் கோல்டஸ்ட் மந்த்து. இப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. சவுத்தில் இருந்து நார்த்துக்கு டெம்பரேச்சர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ சவுத் சைட் பார்த்தோன்னா சென்னையில் 24 to 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. நார்த்தன் பிளைன்ஸில் பார்த்தோன்னா 10 to 15 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. டேஸ் வார்மாக இருக்குது, நைட்ஸ் கோல்டாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஃப்ரோஸ்ட் வந்து நார்த் இந்தியாவில் வந்து என்னென்னா இந்த சீசனில் வந்து காமன். ஸ்லோப்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸில் வந்து ஸ்னோஃபால் வந்து அக்வர் ஆகுது. இந்த சீசன் அப்போது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணுது. இந்த விண்ட் வந்து லேண்டு டு சீ வந்து ப்ளோ ஆகுது. இதே விண்ட் சீ டு லேண்டுக்கு வந்து ப்ளோ ஆகும்போது தமிழ்நாடுவில் வந்து ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. இப்போ நார்த்தன் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரியில் என்னென்னா வீக்கான ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்போ இங்கே இருக்க லைட் விண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருந்து மூவ் ஆகி வெளியேறுது. அப்போ இங்கே இருக்க ரிலீஃப்ஸ்னால விண்ட்ஸ் வந்து கங்காட்டிக் வேலி வழியாக ப்ளோ ஆகுது. வெஸ்ட்டு அண்டு நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், நார்த் வெஸ்ட்டில் இருந்து கங்காட்டிக் வேலிஸ் வழியாக ப்ளோ ஆகுது. இந்த வெதர்ஸ் எப்படி இருக்குன்னா லோ டெம்பரேச்சர்ஸ், கிளியர் ஸ்கை, லோ ஹியூமிடிட்டி, ஃபீபிள் அண்டு வேரியபிள் விண்ட்ஸ். இப்போ இந்த கோல்டு வெதர் சீசன்ஸோட ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். இப்போ இன்ஃப்ளோ ஆகுது சைக்ளானிக் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் அண்டு நார்த் வெஸ்ட் இருந்து சைக்ளானிக் டிஸ்டர்பன்ஸ் இன்ஃப்ளோ ஆகுது. லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து மெடிட்டேரியன் சி அண்டு வெஸ்டர்ன் ஏஷியாவில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. லோ ப்ரெஷர் சிஸ்டம் மெடிட்டேரியன் சி அண்டு வெஸ்டர்ன் ஏஷியாவில் ஆரிஜினேட் ஆகி இந்தியாவுக்கு வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் அதோடு சேர்ந்து வெஸ்டர்லி ஃப்ளோவும் மூவ் ஆகி இந்தியாவில் வந்தது. இந்த டைமில் என்னென்னா பிளைன்ஸில் வந்து ரெயின் அக்வர் ஆகும். நார்த்தன் பிளைன்ஸில் மவுண்டைன்ஸ் ஹிமாலயாஸில் வந்து என்னென்னா ஸ்னோஃபால் வந்து அக்வர் ஆகும். இந்த வின்டர் ரெயின்ஃபாலை என்ன சொல்கிறாங்கன்னா மகவத் அப்படின்னு லோக்கலாக சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் இந்த வின்டர் ரெயின்ஃபாலை மகபத்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் ரேபி க்ராப்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகுது. இந்த சீசனில் கல்டிவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாட் வெதர் சீசன்ஸ். ஹாட் வெதர் சீசன்ஸ் பார்த்தோன்னா சம்மர். இப்போ நார்த்வர்ட் மூமெண்ட் ஆஃப் அ சன். நார்த்வேர்டு வந்து என்ன ஆகுதுன்னா சன் வந்து மூவ் ஆகிறனால, நார்த்வேர்டு மூவ் ஆகிறனால குளோபல் ஹீட் பெல்ட் ஷிஃப்ட்டு. குளோபல் ஹீட் பெல்ட் வந்து நார்த்வேர்டு வந்து ஷிஃப்ட் ஆகிடுது. மார்ச் டு மே ஹாட் வெதர் சீசன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஹாட் வெதர் சீசன்ஸ் வந்து நம்மளுக்கு அக்வர் ஆகுது. இப்போ இந்த ஹீட் பெல்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிறனால நம்மளால் டெம்பரேச்சர்ஸ் சேஞ்சஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ரெக்கார்ட் பண்ண முடியுது. டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மார்ச்சில் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் வந்து 38 டிகிரி செல்சியஸ் டெக்கான் பிளாட்டியூவில். ஏப்ரலில் டெம்பரேச்சர் குஜராத் மத்திய பிரதேஷில் வந்து 42 டிகிரி செல்சியஸ். மேலே வந்து 45 டிகிரி செல்சியஸ் நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரி. பெனின்சுலர் இந்தியாவில் வந்து என்னென்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து ரிமைன் லோவராக தான் இருக்குது. ஏன்னா 3 சைட்ஸ் வந்து ஓஷன்ஸ் கவர் பண்ணி இருக்கனால ஓஷன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால டெம்பரேச்சர்ஸ் வந்து லோவராக தான் இருக்குது. இப்போ சம்மர் மந்த்ஸில் என்னென்னா டெம்பரேச்சர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, ஏர் ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகுது நார்த்தன் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரி. இப்போ மே எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா லோ ப்ரெஷர் ஏரியா வந்து எலாங்கேட்டட் ஆகுது. எந்தெந்த ஏரியானா தார் டெசர்ட் இந்த நார்த் வெஸ்ட் டு பாட்னா, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூஸ், இது எல்லாமே என்னென்னா லோ ப்ரெஷர்ஸ் ஏரியாவாக இருக்குது. இப்போ ஹாட், டஸ்டி, ட்ரை, ஸ்ட்ராங் விண்ட்ஸை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா இந்த விண்ட்ஸை வந்து லூ அப்படின்னு சொல்கிறோம். இது டே ஃபுல்லாமே என்னென்னா இந்த விண்ட் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் வந்து ப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த விண்ட் வந்து ரொம்ப டஸ்ட் ஸ்ட்ராம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். இது வந்து நார்த்தன் இந்தியாவில் மே மந்த் வந்து ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இந்த ஸ்ட்ராம்ஸ்னால டெம்பரவரி ரிலீஃப்ஸ் நடக்கும். டெம்பரேச்சர்ஸ் வந்து லோவர் ஆகும். அதனால லைட் ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தாண்டர் ஸ்ட்ராம்ஸ் வந்து அக்வர் ஆகும். வயலண்ட் விண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெயில் என்னென்னா ஆலங்கட்டி மழை கூட இங்கே வந்து பெய்யும். இந்த ஸ்ட்ராம்ஸை வந்து வெஸ்ட் பெங்காலில் இந்த ஸ்ட்ராம்ஸை வந்து கால் பசாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சம்மர் சீசனுக்கு பார்த்தோன்னா சம்மருக்கு நெருங்குறதுக்கு முன்னாடி ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் வந்து அக்வர் ஆகும் கேரளா அண்டு கர்நாடகாவில். இதனால் மேங்கோஸ்லாம் இயர்லியராக ரைபனிங் ஆகுது. இதனால் இதை மேங்கோ ஷவர்ஸ்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் காஃபி வந்து
காஃபி செரி கல்டிவேஷனுக்கு வந்து இந்த ஷவர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கனால காஃபி ஷவர்ஸ் செரி பிளாசம்ஸ் அப்படின்னும் கர்நாடகாவில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்சிங் மான்சூன்ஸ் த ரெய்னி சீசன். இப்போ வந்து இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இயர்லி ஜூனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் தான் நார்த்தன் பிளைன்ஸில் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா லோ ப்ரெஷர்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க விண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வந்து சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க ட்ரேட் விண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. சவுத் ஈஸ்ட் ட்ரேடு விண்ட்ஸ் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா சவுத்தர்ன் ஓஷன்ஸில் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஈக்வேட்டரை க்ராஸ் பண்ணி நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் வெஸ்டர்லி டைரெக்ஷன்ஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. அதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக இதை பார்த்துருக்கோம். என்ன அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம பார்த்த பேரால சவுத்தர்ன் ஓஷன்ஸில் வந்து என்னென்னா இந்த விண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். நார்த்தர்ன் பிளைன்ஸ் வந்து எப்படி இருக்குது, லோ ப்ரெஷர்ஸ் ஏரியாவாக இருக்குது ஜூனில். இப்போ வந்து சவுத்தர்ன் ஓஷன் இங்கே மாஸ்கரின் ஐலாண்ட்ஸ் இங்கே வந்து ஹை ப்ரெஷர்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இப்போ ஹை ப்ரெஷர்ஸ் வந்து டெவலப் ஆகும்போது இது வந்து என்னென்னா மூவ் ஆகுது. ஈக்குவேட்டரை க்ராஸ் பண்ணோன்னே இது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ஸில் வந்து ப்ளோ ஆகுது. இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸாக இந்தியாவில் வந்து என்ட்ரு ஆகுது. என்னென்னா சவுத்தர்ன் ஓஷனில் மாஸ்கரின் ஐலாண்ட்ஸில் வந்து ஹை ப்ரெஷர்ஸ் ஏரியாவில் இருந்து என்னென்னா இங்கே லோ ப்ரெஷர்ஸ் ஏரியாவுக்கு வருது. என்னென்னா இப்போ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது. ஈக்குவேட்டரை க்ராஸ் பண்ணோன்னே சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ஸில் வந்து என்னென்னா ப்ளோ ஆகுது. இதை தான் என்ன சொல்கிறோம்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த விண்ட்ஸ் வந்து வார்ம் ஓஷனை இந்த விண்ட்ஸ் வந்து வார்ம் ஓஷன்ஸ் மேலே ப்ளோ ஆகுறனால நம்மளோட இந்தியாவுக்கு வந்து நிறைய மாய்ஸ்டரை ப்ரிங் பண்ணிட்டு வருது. இதனால ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. இதோ விண்டோட ஸ்பீடு வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி 30 km/h. இது வந்து இந்தியாவோட நார்த் வெஸ்ட் பார்ட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த விண்ட் கவர் ஆகிறனால ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ்னால இந்தியாவில் வந்து வெதர் சேஞ்சஸ் வந்து நடக்குது. இயர்லி சீசனில் என்னென்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் பார்ப்போம். வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து என்னென்னா இந்த மான்சூன் விண்ட்ஸ்னால என்னென்னா ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. மோர் தென் 250 cm ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. டெக்கான் பிளாட்டியூ பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் வந்து என்னென்னா ரெயின் ஷேடோ ஏரியாவில் இருக்குது. ரெயின் ஷேடோ ஏரியாஸில் இருந்தாலும் அங்கே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ரெயின்ஃபால் வந்து எங்கே அக்வர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மாசின்ரம். இதுதான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு ரெயின்ஃபால் அக்வர் ஆகிற பிளேஸ் சிரபுஞ்சி. இங்கே வந்து ஹையஸ்ட்டு ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால் வந்து கங்கா வேலியில் டிக்ரீஸ் ஆகுது. ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ராஜஸ்தான் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத்தில் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. இப்போ இந்த மான்சூன்ஸில் என்னென்னா பிரேக்ஸ் நடக்கும். என்னென்னா வெட் அண்டு ட்ரை ஸ்பெல்ஸ் இருக்குது. மான்சூன்ஸ் வந்து சில நாளுக்கு என்னென்னா எப்படி இருக்குன்னா மழை பெய்யும், கொஞ்ச நாள் வந்து ரெயின்லெஸ் இன்டர்வல்ஸ் மழை பெய்யாமல் இருக்கும். இது எதனால் அப்படின்னா பிரேக்ஸ் இன் மான்சூன் பிரேக்ஸ் வந்து எதோட ரிலேட்டடாக இருக்குது, மூமெண்ட் ஆஃப் மான்சூன் ட்ரஃபோட ரிலேட்டடாக இருக்கனால தான் சில நாள் மழை பெய்யாமல் இருக்குது. இப்போ மான்சூன் ட்ரஃப்னா ஏ ஜோன் ஆஃப் லோ ப்ரெஷர்ஸ் ஏரியா டெவலப்டு இன் நார்த் வெஸ்ட் இந்தியாவில் லோ ப்ரெஷர் ஜோன் வந்து டெவலப் ஆகிறது தான் மான்சூன் ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரிலேட்டடாக இது மான்சூன் ட்ரஃப் வந்து மூவ் ஆகிறனால தான் இந்த மான்சூனில் வந்து பிரேக்ஸ் வந்து அக்வர் ஆகுது. இப்போ இதோட ஆக்சிஸ் மான்சூன் ட்ரஃபோட ஆக்சிஸ் வந்து என்னென்னா ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸுக்கு பேரலாக இருக்கும் இதோட ஆக்சிஸ். இப்போ வேரியஸ் ரீசன்னால் இதோட ட்ரஃப்ஸும் அதோட ஆக்சிஸும் நிறைய ரீசன்னால் நார்த்வேர்டு அண்ட் சவுத்வேர்டு வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மூமெண்ட்ஸ் தான் என்னென்னா ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ ஆக்சிஸ் ஆஃப் மான்சூன் ட்ரஃப் வந்து
லைஸ் ஓவர் பிளைன்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரெயின்ஃபால் வந்து குட்டாக இருக்கும். இந்த ஆக்சஸ் வந்து க்ளோசர் டு த ஹிமாலயஸ்க்கு க்ளோஸராக இருந்தால் லாங்கர் ட்ரை ஸ்பெல்ஸ் தான் பிளைன்ஸில் அக்வர் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபால் வந்து மவுண்டைனஸ் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் ஹிமாலயன் ரிவர்ஸில் ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகும். இதனால் என்னென்னா ஃப்ளட்ஸும் வந்து அக்வர் ஆகும். நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் லைஃப்ஸ் இதெல்லாம் பிளைன்ஸில் வந்து டேமேஜ் ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும். இப்போ ஃப்ரீக்வன்சியும் இன்டென்சிட்டி ஆஃப் ட்ராபிக்கல் டிப்ரெஷனும் எவ்வளோ அமௌண்ட் அண்டு ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகணுன்றதையும் டிட்டர்மைன் பண்ணுது. இந்த டிப்ரெஷன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா ஹெட் ஆஃப் பே ஆஃப் பெங்காலில் வந்து இந்த டிப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெயின்லேண்டை க்ராஸ் பண்ணுது. இந்த டிப்ரெஷன்ஸ் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ஃபாலோஸ் த ஆக்சஸ் ஆஃப் மான்சூன் ஸ்ட்ரக்ஸை வந்து இந்த டிப்ரெஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. இப்போ வந்து அந்த டிப்ரெஷன்ஸை இந்த மான்சூன் ட்ரஃப் வந்து ஃபாலோ பண்ணும்போது மூவ் ஆகும்போது என்னென்னா இங்கே மான்சூன்ஸ் வந்து ஒரு சர்டைனாகவே இல்லை, ட்ரை ஆர் வெட் ஸ்பெல்ஸாக இருக்கலாம், சேஞ்சஸ் நடக்கலாம். சில ஏரியாஸில் வந்து ஃப்ளட்ஸ் நடக்குது, சில ஏரியாஸில் வந்து த்ராட்ஸ் வந்து அக்வர் ஆகுது. இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து இதனால் என்னென்னா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு ரீட்ரீட்டிங் ஆர் போஸ்ட் மான்சூன் ட்ரான்சிஷன் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அக்டோபர் அண்டு நவம்பரில் மூமெண்ட் ஆஃப் அ சன் டுவர்ட்ஸ் சவுத். நம்ம அங்கே பார்த்தோம் ஹாட் சம்மர் சீசனில் வந்து டுவர்ட்ஸ் நார்த் சைட் பார்த்தோம். அதனால் நம்ம இந்தியா வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கனால நார்த் சைட் மூவ் ஆகிறனால சன் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஹீட் பண்ணுறனால சம்மர் சீசனாக இருந்துச்சு. இங்கே வந்து என்னென்னா இப்போ வந்து சன் டுவர்ட்ஸ் சவுத்துக்கு மூவ் ஆகிறனால இந்த மான்சூன் ட்ரஃப், லோ ப்ரெஷர் ட்ரஃப் எது எப்படினாலும் சொல்லிக்கலாம். இந்த நார்த்தன் பிளைன்ஸில் இருக்க மான்சூன் ட்ரஃப், லோ ப்ரெஷர் ட்ரஃப்ஸ் வந்து வீக் ஆகுது. இப்போ இங்கே ஹை ப்ரெஷர் சிஸ்டம் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸும் என்னென்னா வீக்கன் ஆகி ஸ்டார்ட் வித்ட்ராவ் ஆகுது. இப்போ பிகினிங் ஆஃப் அக்டோபரில் மான்சூன் வித்ட்ராவல் ஆகுது. நார்த்தன் பிளைன்ஸில் இருந்து என்னென்னா மான்சூன் வந்து வித்ட்ராவல் ஆகுது. இப்போ அக்டோபர் அண்டு நவம்பரில் ட்ரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் ரெய்னி சீசன் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா ட்ரை வின்டர் கண்டிஷனாக சேஞ்ச் ஆகுது இந்த டைமில். இப்போ ரீட்ரீட் ஆஃப் அ மான்சூன் அந்த டைம் அப்போது எப்படி இருக்குன்னா கிளியர் ஸ்கை, வெதர் எப்படி இருக்குன்னா கிளியர் ஸ்கை, டெம்பரேச்சர்ஸ் ரைஸாக இருக்குது, டே டெம்பரேச்சர்ஸ் வந்து ஹையாக இருக்குது, நைட்டு வந்து கூல் அண்ட் ப்ளீசண்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு லேண்டு வந்து மாய்ஸ்டராகவே இருக்குது. இதை வந்து எப்படி சொல்கிறோம்னா நம்ம அக்டோபர் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஹை டெம்பரேச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர்ஸாக இருக்குது, லோ ஹியூமிடிட்டி, லேண்டு வந்து மாய்ஸ்டராக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அக்டோபர் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகுது. இந்த லோ ப்ரெஷர்ஸ் கண்டிஷன்ஸ் கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு த பே ஆஃப் பெங்காலுக்கு நவம்பரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சைக்ளோனிக் டிப்ரெஷன்ஸ் வந்து அந்தமான் சீல வந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த சைக்ளோன்ஸ் வந்து என்னென்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஹெவி ரெயின்ஃபாலை வந்து காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ். இங்கே வந்து திக்லி பாப்புலேட்டட் டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இங்கெல்லாம் சைக்ளோன் வந்து ஸ்ட்ரக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதனால் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேமேஜ் அண்டு டிஸ்ட்ராய் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த சைக்ளோன்ஸ் வந்து ஹோஸ்டின் ஒரிஷா, வெஸ்ட் பெங்கால் அண்டு பங்களாதேஷில் அறிவாகுது. கோரமண்டல் கோஸ்ட்டில் வந்து என்னென்னா பல்க் ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். இப்போ வெஸ்டர்ன் ஹோஸ்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ரெயின்ஃபால் வந்து 400 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. வெஸ்டர்ன் ராஜஸ்தான், குஜராத் இங்கெல்லாம் பார்த்தோன்னா லெஸ் தென் 60 சென்டிமீட்டர்ஸ் தான் ரெயின்ஃபால் அக்வர் ஆகுது. ரெயின்ஃபால் வந்து டெக்கான் பிளாட்டூஸில் வந்து என்னென்னா ஈக்குவலி லோவாக இருக்குது. இந்த இன்டீரியர் ஆஃப் டெக்கான் பிளாட்டூஸில் அண்டு ஈஸ்ட் ஆஃப் த ஷயாத்ரீஸில் என்னென்னா ரெயின்ஃபால் வந்து ஈக்குவலி லோவாக இருக்குது. தேர்ட் இயர் ஆஃப் லோ ப்ரெசிபிடேஷன்ஸ் வந்து லே இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து லோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் வந்து மாடரேட் ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகுது. ஹிமாலயன் ரீஜியனில் ஸ்னோஃபால் வந்து அக்வர் ஆகுது.
இப்போ நேச்சர் ஆஃப் அ மான்சூனை பொறுத்து ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து என்னென்னா இயர் டு இயர் வந்து வேரி ஆகுது. இப்போ ஒரு வருஷம் மழை பெஞ்சிச்சுன்னா அதே மறு வருஷமும் ஒரே மாதிரி மழை பெய்யறதில்ல. இப்போ வேரியபிலிட்டி வந்து ஹையாக இருக்குது. ஏன்னா லோ ரெயின்ஃபால் ராஜஸ்தான், குஜராத், லீபாத் சைட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்னென்னா இந்த சைட்ஸ்லாம் லீபாத் சைட்ஸ் வந்து என்னென்னா ரெயின்ஃபால் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஹை ரெயின்ஃபால் இருக்க ஏரியாஸ் பக்கத்து என்னென்னா அஃபெக்டட் ஃப்ளட்ஸ் வந்து அக்வயர் ஆகுது. லோ ரெயின்ஃபால்ஸில் லோ ரெயின்ஃபால் அக்வயர் ஆகிற பக்கத்து வந்து என்னென்னா த்ராட்ஸ் வந்து அக்வயர் ஆகுது.